குருச்சரணம். ரேக்கி குருமார்களுக்கு நன்றி. இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒயிட் பிரமிட். இதில் 3 லேயர் இருக்குது. ஒரு லைனுக்கு 3 லேயர். இதில் 3 9 பிரமிட் இருக்குது. இப்போ இது மேலே இதை வச்சோம்னா 10 இந்த முக்கோண சைஸ் வந்துடும். குசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ன்னா இதுக்குள்ளே நம்ம பிரார்த்தனைகளை எழுதி ஒரு சீட்டில் 7 மடிப்பாக மடித்து இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி இதை மூடி வச்சுட்டு இதை நம்ம சாமி படத்துக்கிட்ட தீபம் படுத்துகிற இடத்துல வச்சு சாமி கும்பிட்டு வந்தோம்னா நம்ம பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்குள்ளே ஒரு தக்காளியே வச்சு அவங்க செக்கப் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அது ஒரு வருஷக்கணக்கானாலும் அப்படியே சுருங்கி போகுதாமா. ஆனால் அது கெடவே இல்லை. அந்த பிரமிடுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் நம்பவே வேண்டாம். நாங்கள் இதை முடிஞ்சளவு நாங்கள் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், டெஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இதை செஞ்சாலே உங்களுக்கு அதன் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆரஞ்சு கலர் மெழுகுவர்த்தி. இதில் நம்ம அரசு சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலை மற்ற எந்த இதாக இருந்தாலும் அரசு சம்மந்தப்பட்டதை இந்த பேப்பரில் எழுதிட்டு இந்த ஆரஞ்சு கலர் மெழுகுவர்த்தியில் எரிச்சிட்டோம்னா அது நிறைவேறும். எரிச்சிட்டு அந்த சாம்பல் ஆஸ் அப்படியே ஊதி விட்டுறணும். அப்படி ஊதி விட்டுட்டோம்னா அது பிரபஞ்சத்தில் நோக்கி நம்ம பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ரேக்கி எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கணும். இதனுடைய இதில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய நோக்கம். இது போட்டிருக்கேன். இதில் நம்ம எவ்வளவோ பிரார்த்தனைகள் எல்லாமே நம்ம நிறைவேற்றிக்கொள்ளலாம்.